ராமகிருஷ்ணாரி சந்தாஞ்சா மகிமா தேவ சீசானி அபங்க அனுபவித்தோம். இப்போ அதோட அர்த்தத்தை பார்ப்போம். இந்த அபங்கத்தை நமக்கு கொடுத்தவர் ஏக்நாத் மகாராஜ். ஸோ இதோட மீனிங்கை இப்போ பார்ப்போம். சந்தாஞ்சா மகிமா தேவ சீசானி. ஏக்நாத் மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, சாதுக்களின் மகிமை பகவானுக்கு தான் தெரியும். செகண்ட் லைன், தேவாச்சி கோடி சந்தாஞ்சே புசனே. அதே மாதிரி பகவானின் மகிமை சாதுக்களிடம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவா தான் they can able to describe very clearly about பகவான். ஐசி ஆவடி ஏகமேகா. இவா ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பாசம் இருக்குது. இதான் மூணாவது லைனோட அர்த்தம். பரஸ்பரே நோஹே சுட்டிகா. இவா ரெண்டு பேருக்கும் நடுவில் கேப்பே கிடையாது. போத் ஆர் ஈக்குவல். ரெண்டு பேருக்கும் இடைவேளையே கிடையாது. இதான் இதோட மீனிங். பகுத்தரங்க உதக்க ஏக்க. நிறைய கலர்கள் இருக்குது, நிறைய வண்ணங்கள் இருக்குது, ஆனால் தண்ணி ஒரே கலர் தான். அந்த கலரை தண்ணியில் போட்டால் அந்த கலர் தண்ணியில் சேர்ந்து வேறு கலராக இருக்கும், ஆனால் தண்ணி வேறு கலர் கிடையாது. அந்த கலரால் தண்ணி மாறுறதை தவிர தண்ணி ஒரே கலர் தான். அதே மாதிரி யாப்பரி தேவ சந்த தோன்கி தேக்க. அதுபோல் தேவனையும் சந்துக்களையும் ஒன்றாக தான் பார்க்கணும். ஸோ அவள் ரெண்டு பேரும் வேறு கிடையாது. அதுதான் இந்த லைனோட அர்த்தம். சந்தவீன தேவ நக்கண்டே கடி. சாதுக்கள் இல்லாமல் பகவான் நம்ம பார்க்க முடியாது. சாதுக்கள் இல்லாமல் பகவான் நம்ம கண்டத்தில், அதாவது தொண்டையில் இருக்க மாட்டார். ஸோ அதான் இதோட அர்த்தம். உபயத்த கோடி ஏக்க ஆசை. இவங்க ரெண்டு பேருக்குள்ள மகிமை ஒன்று தான். ஸோ கோடினா ஸ்வீட்னஸ், ஸ்வீட் அந்த மகிமா என்ற விஷயத்தை தான் இங்கே ஸ்வீட்டுன்னு கொண்டு வரும். மாகே புடே நாஹே கொன்ஹி. இவ ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு, பகவான் ஃபஸ்ட்டா சந்து செகண்டா, சந்து ஃபஸ்ட்டா பகவான் செகண்டா அப்படின்னு கிடையாது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்று தான். இவா முன் இவா பின், இவா பின் இவ முன்னும் கிடையவே கிடையாது. ஸோ ஏக ஜனார்தனி சரண ஏக ஜனார்தனி, இதான் கடைசி லைன். ஸோ ஏக்நாத் மகாராஜ் என்னன்னா, குருவாகிய ஜனார்தன மகாராஜையும் அதே போல் பகவானான ஜனார்தன மகாராஜையும் ரெண்டு பேரும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன், நமஸ்காரம் பண்ணுறேன். இதான் இதோட அர்த்தம்.